வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். விளைச்சலை பெருக்கும் வீரிய விதைகள். இயற்கையாக வளரும் எந்த ஒரு தாவரமும் தனது இனத்தின் பெருக்கத்திற்காக விதைகள் மூலமாக வித்திடும் மரபை பெற்றிருக்கின்றன. வேளாண்மையில் வீரிய விதைகளை உருவாக்கி விளைச்சலை பெருக்குவதற்காக நடைபெற்று வந்த ஆராய்ச்சிகளில் 1998ஆம் ஆண்டில் ஒரு திருப்பம் அமைந்தது. இதன்படி அமெரிக்க அரசின் வேளாண்மை துறைக்கும் டெல்டா பைன்லாண்ட் நிறுவனத்திற்கும் சேர்த்து டெர்மினேட்டர் விதை தொழில்நுட்பத்திற்கான காப்புரிமை வழங்கப்பட்டது. இந்த மரபணு மாற்று தற்கொலை விதைகளை பயன்படுத்தி முதல் பயிரின் மகசூலை மட்டுமே பெற முடியும். இந்த முதல் மகசூல் பயிரின் மூலம் கிடைக்கும் விதைகள் மலட்டுத்தன்மை கொண்டதால் முளைப்புத்திறன் அவைகளுக்கு கிடையாது. அதனால் மீண்டும் அடுத்த மகசூலுக்கு புதிய விதைகளையே வாங்க வேண்டும். இந்த டெர்மினேட்டர் சீட் என அழைக்கப்படும் வீரிய விதைகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலானது என்பதால் ஒரு சில பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டுமே இதில் பெருந்தொகையை முதலீடு செய்ய முடியும். ஒரு தாவரத்தின் மரபணுக்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அவை 2 வகையாக உருவாக்கப்படுகின்றன. முதல் வகையானது மலட்டுத்தன்மையுடன் இருக்கும். இரண்டாவது வகையானது முளைப்பு திறனுக்கான தூண்டுதல் செல்லுடன் இணைந்திருக்கும். பின்னர் 2 வகை மரபு அணுக்களும் ஒன்றிணைக்கப்படும் பொழுது அவை வீரிய விதைகளாக மாறுகின்றது. இந்த வீரிய விதைகளை டெட்ராசைக்ளின் இரசாயனத்தில் பதப்படுத்தும் பொழுது 2வது மரபணு முளைப்புத்திறன் பெற்று விதை முளைக்கின்றது. ஆனால் இப்பயிரின் மூலம் கிடைக்கும் விதையின் மலட்டுத்தன்மை நிரந்தரமானதால் முளைப்புத்திறனை இழந்து விடுகின்றது. இந்த தொழில்நுட்பமானது முதலாக புகையிலை மற்றும் பருத்தி ஆகிய வணிக பயிர்களுக்கு பயன்படுத்தப்பட்டு பின்னர் விரிவுபடுத்தப்பட்டது. 2006ஆம் ஆண்டு முதல் உலகெங்கிலும் வணிக ரீதியாக இந்த விதைகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த வீரிய விதைகளினால் விளைச்சல் பெருக்கம் உள்ளது என்றாலும் அதற்கான விதை உற்பத்தி மற்றும் வேளாண்மை தொழில்நுட்பம் மிகவும் சிக்கல் நிறைந்தது என்பதாலும் தற்கொலை விதைகள் என்று அழைக்கப்படும் இவ்வகை வீரிய விதைகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போதிலும் பருத்திக்கு மட்டும் மரபணு மாற்று விதைகள் அனுமதிக்கப்பட்டதால் விவசாயிகளின் தற்கொலைக்கும் காரணமாயின என்பதும் மரபணு மாற்று விதைகளின் வரலாறு ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.